எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் ஒரு குட்டி நாடு. அது வெறும் பரப்பளவுல 735 சதுர கிலோமீட்டர் தான். அந்த நாட்டுல இயற்கை வளங்கள் எதுவும் இல்ல. விவசாயம் பண்ற அளவுக்கு பெரிய நிலங்கள் இல்ல. எண்ணெய் வளங்கள் இல்ல. தங்கம் இல்ல. இருந்தாலும் அந்த நாடு உலகத்துல பணக்கார நாடுகள்ல ஒண்ணாகவும், உலக பொருளாதாரத்துல பெரும் நாடாகவும் மாறினது எப்படி? இந்த சிங்கப்பூர் அரசாங்கம் ஏன் உலகத்துல பல முன்னணி நிறுவனங்கள்ல கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான டாலர்கள் முதலீடு பண்றாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அன்ஃபில்டரான காரணங்கள்ல ஜீவா வியூஸ் வழியா உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிங்கப்பூர் தனி நாடாக பிரிஞ்ச பிறகு, அதாவது 1965ல மலேசியால இருந்து பிரிஞ்ச பிறகு, இன்னமே சிங்கப்பூரோட பொருளாதாரம் எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த உலக நாடுகளே கவலைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த நாட்டுல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இயற்கை வளங்கள் இல்ல, தங்கம் இல்ல, எண்ணெய் வளங்கள் இல்ல, விவசாயம் பண்ற அளவுக்கு பெரிய நிலங்கள் இல்ல, இயற்கை வளங்கள் இல்ல. எல்லாத்துக்கும் மேல எப்படி அந்த நாட்டால பொருளாதாரத்துல நீடிச்சு நிலைச்சு நிக்க முடியும்னு இந்த உலக நாடுகள், அந்த நாட்டோட தலைவர்கள், அன்றைய அரசாங்கம் ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்களும் அந்த நாட்டோட தலைவர்களும் ஒரு முக்கிய முடிவு எடுத்தாங்க. அது என்ன முடிவுனா, நம்ம வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு வளங்கள்ல மட்டுமே போக்கஸ் பண்ணி போனா எதிர்காலத்தோட நிலை ரொம்ப கேள்விக்குறியா போயிடும். அதனால நம்ம கிட்ட இருக்கிற காசை முழுசா செலவு பண்ணாம அதுல இருந்து ஒரு பகுதியை முதலீடு பண்ணி அதுல இருந்து வர லாபத்துல இருந்து மறுபடியும் முதலீடு பண்ணோம். இதனால எதிர்காலத்தோட தேவையும் அதுல திட்டமிட்டபடி பணம் வந்துகிட்டே இருக்கும். அதுல நமக்கு சக்சஸ்ஃபுல்லான அமைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு, அந்த திட்டமிட்டதுக்கான யோசனை அதை திட்டமிட்டு நிர்வாகமா மாத்தினாங்க. அதுக்கு 2 நிறுவனங்களை அவங்க உருவாக்குனாங்க. முதல் நிறுவனம் என்ன தெரியுமா? சிஐஜி, அதாவது ஜிஐசி, கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அதாவது ஜிஎஸ்சி, கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா பணத்தையும் முதலீடு பண்ணாம வரக்கூடிய வருமானத்துல இருந்து ஒரு பகுதியை, அதாவது சேவிங்ஸ் ஃபண்ட்ல இருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து முதலீடு பண்ணாங்க. அந்த முதலீடு பண்ணி அதுல இருந்து வர லாபத்தை மறுபடியும் முதலீடு பண்ணாங்க. ரெண்டாவது டெமாஸ்க் பில்டிங்ஸ். இது சிங்கப்பூர் ஃபண்ட்ல இருந்து வரக்கூடிய லாபங்கள்ல உலகத்துல பல பில்லியன் டாலர்ல பல பெரிய நிறுவனங்கள் மேல முதலீடு பண்ணி அந்த அதுல வர லாபத்தை மறுபடியும் அப்படியே முதலீடு பண்ணி அவங்க ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 2 நிறுவனங்களும் இன்னைக்கு அந்த நாட்டோட பொருளாதாரத்தையே மாத்தி வச்சிருக்கு. கவர்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க. அது ரொம்ப எளிமையான திட்டம், ரொம்ப எளிமையான யோசனை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச யோசனை. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா, ஒரு கூடை முட்டை இருக்குன்னு வச்சுக்க, அந்த முட்டைக்குள்ள ஒரே கூடையில வைக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த கூடை சரிஞ்சு கீழே விழுந்தாலோ ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அந்த கூடையில இருக்கிற மொத்த முட்டையும் டேமேஜ் ஆயிரும். அதே போல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பண்ற முதலீடு ஒரே நிறுவனத்திலையும் ஒரே முதலீடு சார்ந்ததையும் ஒரே நாட்டிலையும் முதலீடு பண்ணல. உலகத்துல பல்வேறு நாடுகள்ல, குறிப்பா அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஜப்பான் போன்ற உலகத்துல பல்வேறு, இந்தியா உட்பட உலகத்துல பல்வேறு நாடுகள்ல பல்வேறு துறையில, மருத்துவம், பொருளாதாரம், வணிகம், வங்கி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற பல துறைகள்ல முதலீடு பண்ணாங்க. ஏதாவது ஒரு நாட்டுல பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலோ, ஏதாவது ஒரு துறை நலிவடைஞ்சாலோ மற்ற துறைகள்ல இருந்து வருமானம் அந்த இழப்பை ஈடுகட்டும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி பல்வேறு நாட்டுல பல்வேறு துறைகள்ல பல்வேறு நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு குடும்பம் தன்னோட சேவிங்ஸை இதை நீங்க ஒரு சாதாரண குடும்ப அமைப்புல இருந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு குடும்பம் தன்னோட சேமிப்பை வீட்டுக்குள்ளாரியே வச்சிருந்தா அது வளராது. அந்த சேமிப்பை பல முதலீடுகள்ல பல நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணும் பொழுது அது லாபகரமாக வெற்றிகரமாக அமைஞ்சிச்சுன்னா அது மேலும் பன்மடங்காக வளரும். அதே போலதான் சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு நாட்டு அளவுல ஒரு பெரிய சர்வதேச அளவுல இதை பண்ணுது. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள்ல இருந்து மக்களுக்கு தேவையான சேவைகளை அவங்க செய்யறாங்க. தரமான சாலைகள், தரமான கல்வி, தரமான மருத்துவம், உயர்தரமான விமான சேவை,
போன்ற பல முன்னணி சேவைகளை அந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதனால அந்த நாட்டு மக்கள் என்ன தெரியுமா பண்ணுது, உயர்ந்த வாழ்வுக்கான அந்த சேவையை மக்கள் அனுபவிக்கிறாங்க. சிங்கப்பூர் அரசாங்கம் பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கலாம், நமக்காக எப்படி வேலை செய்ய வைக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக அவங்க பணத்தை நமக்காக வேலை செய்ய வச்சிருக்காங்க. அப்படி வேலை செய்ய வச்சது மூலமாக அவங்களுக்கு பன்மடங்கு பொருளாதார லாபம் முதலீடுகளாக கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச பணத்துல இருந்து மக்களுக்கு தரமான சேவைகளை செஞ்சதுனால அவங்க உலகத்திலே உயர்ந்த தரமான வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. சிங்கப்பூர் அரசாங்கம் அதோட இல்ல, அவங்க அவங்களோட சிந்தனையில தான் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. இல்லாத ஒரு நாடு அவங்களோட புத்திசாலித்தனமான முதலீடுகள்லையும் நீண்ட கால முதலீடுகள்லையும் செஞ்சு அவங்க உலகத்தோட பெரும் பொருளாதார சக்தியாக நாடாக மாற முடியும்னு ஒரு நாடு நிரூபிச்சு காட்டியிருக்கு. அதற்கு சிங்கப்பூர் ஒரு உதாரணம். வர்த்தகம் மையம் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் வாய்ப்புகளை தேடி பல நிறுவனங்களுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்துல லாபத்திலையும் தன்னோட நாட்டு மக்களுக்கு சேவைகளை செஞ்சு பொருளாதார சக்தியில இந்த உலகத்தோட பொருளாதார சக்தியில இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய முதலிடமாக பெரும் சக்தியாக திகழ்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கருத்துரை பெட்டியில நேர்மையாக சொல்லுங்க. பொருளாதாரம், வரலாறு, அறிவியல் போன்ற நிகழ்வுகளுக்கு சம்பந்தமான வீடியோகளை காண ஜீவா வீவ்ஸ் அன்ஃபில்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நான் ஜீவா. இது ஜீவா வீவ்ஸ் அன்ஃபில்டர். பாய்.